நம்மளுடைய இயற்கையான உடல் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தூக்கத்தை நம்ம தேடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்வியல் முறை நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. அந்த தூக்கத்தை நம்ம தேடணுமா இல்லை அது நம்ம கிட்ட தான் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வகுப்புல உணர போறோம். ஓகே, வகுப்பு போறதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு அப்படிங்கிறது மெஷினா இல்ல உயிர் உள்ள ஒரு அணுவா, அதாவது உடல் அப்படிங்கிறது ஒரு மெஷினா இல்ல உயிர் உள்ள ஒன்னா அப்படிங்கறத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உணரணும். ஏன்னா நம்ம உடம்ப நம்ம ஒரு மெஷின் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு இயந்திரம் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெஷின் எப்படி இருக்கும்? அதுக்கு உயிர் இருக்காது, சொல் பேச்சு கேட்கும், கொடுக்குற கமாண்டை எடுத்துட்டு வேலை செய்யும். ஒரு மிக்சி இருக்குன்னா ஆன் பண்ணா அது பாட்டி சுத்தம், ஃபங்க்ஷன் ஆகும், போற பொருளை அரைச்சி கொடுக்கும். சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா கம்மன் இருக்கும், எந்த வேலையும் செய்யாது. எது எத்தனை நாள் வச்சிருந்தாலும் மெஷின் போட்டு அது ஓடிக்கிட்டே கிடக்கும். அப்போ நம்ம உடம்ப கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம உடம்பு நம்ம சொன்னா மட்டும்தான் தண்ணி குடிக்குமா, தாகத்தை கொடுக்குமா? நம்ம சொன்னா மட்டும்தான் கை கால் அசையுமா, இல்லைன்னா அசையவே அசையாதா? அப்போ நம்ம உடம்புக்கும் மெஷினுக்கும் ஒரு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தன்னைத்தானே அது செயல்படுத்திக்கும், இயக்கும், எல்லா வேலையும் செய்யும். நம்ம ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி செய்யாது. இப்போ நம்மளுக்கு தாகம் வருதுன்னு வச்சுக்கோங்களே, நீங்க இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்றீங்க, மணி இப்போ 7:34, 7:38க்கு எனக்கு தாகம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் உடம்புக்கு கொடுக்குறீங்க. தாகம் உடனே வந்துருமா? 7:50க்கு எனக்கு மோஷன் போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தா உடனே மோஷன் போயிருமா? 8:10க்கெல்லாம் எனக்கு கட்டுக்கடங்காத ஒரு பசி வந்துடணும் அப்படின்ட்டு ஆர்டர் போடுறீங்க, வந்துருமா? இல்லை. அப்போ இந்த உடம்புக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எது எப்ப செய்யணும் செய்யக்கூடாது, எந்த விஷயம் எப்போ கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிற இயற்கை அறிவு இந்த உடம்புக்கு இருக்கு, மிஷினுக்கு கிடையாது. ஃபேன் சுவிட்ச் போட்டா அது பாட்டி சுத்தம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா சுத்தாது. பைக் சாவி போட்டா ஆன் பண்ணா ஆன் ஆகும், சாவி போடலன்னா கம்முன்னு ஒரு ஜடமா நின்றுகிட்டே இருக்கும். அப்போ மெஷினுக்கும் உடலுக்கும் ஆன வித்தியாசம் புரியுது இல்லை? ஆனா நம்ம உடம்பு எப்படி ட்ரீட் பண்றோம்? பசிக்குதான் இல்லையோ அதை நீ சொல்லக்கூடாது. நான் சாப்பாடை கொடுப்பேன், நீ செரிக்கிற. தூக்கம் வருது அதை நீ சொல்லக்கூடாது. நான் எப்போ பெட்டுக்கு போய் படுக்கிறனோ, செல்போனை நோண்டிட்டு டிவி பார்த்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு நான் எப்போ பெட்டுக்கு போறனோ அப்போதான் நீ தூங்கணும். உடம்பு நான் சொல்றது கேட்டுக்க. தாகம் இருக்கும் இல்லையோ, நான் தண்ணி குடிப்பேன், இல்லைன்னா எனக்கு தண்ணி குடிக்க நேரம் இருக்காது, நீ தாகத்தை கொடுத்து எனக்கு தொல்லை பண்ணாத. அப்போ இந்த உடம்ப ஒரு மெஷின் மாதிரி, ஒரு அறிவில்லாத ஒரு பொருள் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ஒர்க் ஷெட்யூல் அப்படி போயிடுச்சு. இந்த உடம்ப மெஷினா ட்ரீட் பண்ணி இந்த உடம்பும் மெஷின் மாரி ஆயிடுச்சு. தாகத்தை கொடுத்தா நீ தண்ணி குடிக்க மாட்டேன்னு தெரியும், கொடுக்கல விட்டுரு. பசிச்சா என் பசிங்கிற உணர்வுக்கு நீ மதிப்பு குடிக்க மாட்டேன்னு தெரியும், சரி நான் பசிக்கலாம் விட்டுரு. அப்போ இந்த உடல் அதோடைய நுண்ணு உணர்வுல இருந்து, அதோடைய சென்ஸ் அதுல இருந்து மாறி நம்ம எப்ப சொல்றோமோ அதுபடி தலையாற்ற ஒரு பொம்மையா மாற்றி விட்டோம் இந்த உடம்ப. அப்போ இந்த உடம்ப உடலா, அதுக்கு ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் தான் நம்ம, அதுக்கும் ஒரு உணர்வு இருக்கு, அது என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த உணர்தான் உடம்பு புரிஞ்சுக்கிட்டு இயற்கையா ஆரோக்கியமா வாழ்றதோடைய முதல் படி. அப்போ மெஷினும் உடம்பும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த உடம்பு இயற்கையினுடைய குழந்தை, இயற்கையினுடைய குழந்தை. அந்த குழந்தை எப்படி பக்குவமா பார்த்துக்குவோம், அந்த மாதிரிதான் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும். உடம்பே நம்மளை பார்த்துக்கும், அதை சொல் பேச்சு நம்ம கேட்டா போதும். அப்போ அது சொல் பேச்சு அப்படிங்கிறது நம்ம கிட்ட உணர்த்தும், தாகத்தை அழகா உணர்த்தும், தூக்கத்தை உணர்த்தும், பசியை உணர்த்தும், ஒவ்வொரு விஷயமும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம காது தான் அதுக்கு பக்கம் சாய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது, நம்மளுடைய ஒர்க் அப்படி போயிடுது. அப்போ இந்த உடம்பு சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு வார்னிங் கொடுக்கும். இப்போ என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீல்ல, ஒரு நாள் பெரிய பிரச்சனையா அவன் நீ மாட்டுவ, அப்ப என் அருமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும். ஒரு நாள் உடம்பு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஐசியூலையோ இல்லை நார்மல் வார்டையோ படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்போ உடம்போட அருமை புரியும்ல, அப்போ ஒழுங்கா பெட் ரெஸ்ட் எடுப்போம்ல, அப்போ டாக்டர் திட்டின பிறகு ஒழுங்கா சாப்பிடுவோம்ல, பழம் சாப்பிடுவோம்ல, தண்ணி ஒழுங்கா குடிப்போம்ல, ரிலாக்ஸா படுப்போம்ல. அது இதுக்கு முன்னாடியே உடம்பு சின்ன சின்ன சிம்டம்ஸா சொல்லும் போது அந்த அந்த விஷயம் நம்ம ஏன் கேட்கல? அப்போ ஒரு விஷயம் உடம்பு பாதிக்கப்படும் பொழுதுதான் நான் கேட்பேன் அப்படின்னு வரும்பொழுது ஆரோக்கியத்தை யாரால காக்க முடியும்? அப்போ இந்த உடம்புக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிருக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அந்த உடல் நம்ம கிட்ட சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி ஒரு விஷயம்தான் தூக்கம் அப்படிங்கிற விஷயமும், அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த தூக்கத்தினுடைய அவசியம் என்ன?
தேவையில்லாம இந்த தூக்கம் நம்மள தொல்லை பண்ணுதா? படிக்கும்போது தூக்கம் வருது, ஒர்க் பண்ணும்போது தூக்கம் வருது, பஸ்ஸில் போகும்போது தூக்கம் வருது, தூக்கம் அப்படின்ட்டு இந்த தூக்கம் நம்மள ஒரு தொல்லை பண்ற மாதிரியே சிலருக்கு தோணும். சிலருடைய உணர்வு எப்படின்னா, தூக்கமே இல்லாம கஷ்டப்பட்டு அந்த தூக்கத்தை ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு மனநிலை சிலருக்கு இருக்கும். 2 கேட்டகரி இருக்காங்க. தூக்கமா வருது அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. தூக்கமே வராம அந்த தூக்கத்துக்கு ஏங்கி தூக்கமே இல்லாம கஷ்டப்படுற நபர் 2மே இருக்காங்க. அப்போ தூக்கம் நல்லா வர்றவங்களுக்கு இதை பத்தி கவனிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாரியும் இல்லை. தூக்கம் எனக்கு வரல, எனக்கு இது முக்கியம் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக தூக்கம் வர்றது ஃபர்ஸ்ட் சரியா, இல்லை தூக்கமே இல்லாமல் இருக்கிறமே நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற குறைகளை நம்ம நீக்கிக்க முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையை நீக்காத வரைக்கும் ஆரோக்கியத்தை உலகத்துல யாராலையும் கொடுக்க முடியாது. பொதுவா நம்ம சொல்லவே இல்லையா, திருடனே பார்த்து திருந்தாத வரைக்கும் திருட்ட நிறுத்த முடியாது அப்படின்ட்டு. நம்மளா பார்த்து மாறாத வரைக்கும், நம்மளே திருந்திக்காத வரைக்கும் இந்த உடம்பை யாராலையும் சரி பண்ண முடியாது. அப்படியே சரி பண்ணி விட்டுட்டாலும் திரும்ப நம்ம அந்த பிரச்சனையில போய் மாட்ட வச்சிருவோம். அப்போ இந்த தூக்கத்தினுடைய அவசியம் நம்மளுக்கு என்ன, இந்த தூக்கத்தில் நம்ம என்னதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தூக்கத்தினுடைய அவசியம் என்ன, தூக்கத்தினுடைய நன்மைகளை புரிஞ்சுக்கிறது 2வது விஷயம். தூக்கத்தினுடைய அவசியம் என்னன்னு தெரியறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா நீங்க டெமோ பார்த்தாலே புரிஞ்சிடும். வேணும்னே ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் தூங்காம இருந்து பாருங்க. ஓவர் நைட்டு ஏதாவது செல்ல நோண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு நீங்க தூங்காம இருந்து பாருங்க. ஒரு நாள் உடம்பு சரின்னு மன்னிச்சு விட்டுரும். அடுத்த நாள் தூங்காம இருந்தீங்கன்னா உடம்புல ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பேசுற விஷயத்துல தெளிவு இருக்காது, அடுத்தவங்க சொல்ற விஷயங்கள் டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது, சரியா யோசனை இருக்காது, நம்ம மனநிலையில ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். உடம்புல ஒரு புத்துணர்ச்சி இருக்காது, ஒரு மந்தமாவே இருக்கும். ஆனால் நல்லா தானே இருக்கேன், யாருக்கும் எதுவும் பண்ணலையே. அப்போ தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைய 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 உடம்புலையும் அதோடைய தாக்கத்தை வெளிப்படுத்துது, மனசுலையும் அதோடைய தாக்கத்தை வெளிப்படுத்துது. அப்போ நீங்க ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், எப்போ தூங்கணும் அப்படின்னு கேட்டா, தூக்கம் வரும்போது தூங்கணுங்கிறது பதில் எல்லாத்துக்கும் தெரியும். நைட்டில் தான் தூங்கணும் அப்படிங்கிறது பொதுவான நடைமுறை உண்மை. அப்போ தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தவிர்க்கும் பொழுது, அந்த தூக்கத்தை தள்ளி போடும் பொழுது, இந்த உடலும் மனமும் என்ன பண்ணுது அப்படின்னா 2ம் ஒருங்கிணைச்சு இயங்க முடியல. தூக்கம் சரியா இல்லை, எனக்கு என்ன எப்படி சொல்றது, ஒரு விஷயத்துக்கு கவனம் செலுத்த முடியல, என்னால் படிக்க முடியல, எப்படா போய் தூங்குவோன் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா. அந்த எப்படா போய் தூங்குவோன் இருக்குன்னா என்ன அர்த்தம், உடம்பும் மனசும் கெட்டுருச்சின்னு அர்த்தம். அப்போ 2மே சமநிலையில இல்லாம போகவும் தான் உடம்பு தூக்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அது பூர்த்தி ஆகுதோ அது வரைக்கும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உடம்பு அங்கே செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்ய விடாம தடுத்துட்டோம் இல்லையா, அதனால. அப்போ நம்ம ஜென்ரலா இன்னொரு கருத்தும் நம்மளுக்கு இருக்கும். சரி, நைட்டு தான் சரியா தூங்க முடியல, பகல்ல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் படுத்து கம்முன்னு தூங்கிடலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும், செல்லு சைலண்ட்ல போடு, டோர் லாக் பண்ண, பகல்ல ஃபுல்லா நல்லா தூங்கிக்கலாம், 2 நாள் நைட் தூங்கவே முடியல அப்படின்ட்டு. அப்படி நீங்க தூங்கி பார்த்து இருந்து நீங்க பகல்ல தூங்கும்போது எந்திரிச்ச பிறகு ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த உணர்வு நீங்க பகல்ல 6 மணி நேரம் நீங்க தூங்கி இருந்தாலும் கிடைக்குமானா நிச்சயமா கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை. தற்காலிகமா ஒரு அசதி வேணா போயிருக்குமே தவிர ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், திருப்தியின்மை கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீங்க நைட்டுல தூங்க வேண்டிய ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ அந்த தூக்கத்தை நீங்க பகல்ல எத்தனை மணி நேரம் தூங்கினாலும் இரவு தூக்கத்துக்கு பகல் தூக்கம் ஈடு ஆகாது. அப்போ ஒரு நாள் நீங்க தூக்கத்தை தொலைச்சிங்கன்னா அந்த தூக்கத்தை ஈடுகட்டுறதுக்கு நீங்க 2 நாளோ 3 நாளோ தூங்கி தான் அதை கழிக்க முடியும். இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கல, சரி நாளைக்கு நைட்டு சேர்த்து தூங்கிக்கலாம்னு தூங்குனீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது உங்க உடம்புக்கு ஒரு பலன் உருவாயிருக்கும் இல்லையா, அந்த பலன் கிடைக்காம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தூக்கத்தின் மூலியமா கிடைக்க வேண்டிய பலன் இல்லாம போயிடுச்சு இல்ல, அது எப்படி நீங்க அடுத்த நாள் கொடுக்க முடியும்? கடந்து போன காலம் தானே, இறந்த காலத்தை திருப்பி யாராலும் உருவாக்க முடியாதுல்ல. அப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்காம இருக்கிறதுனால உடம்புல ஏற்பட்ட ஒரு டயர்ட், ஒரு பலவீனம், ஒரு தொந்தரவு இன்னொரு நாள் நீங்க தூங்கி கழிக்க முடியாது, அதை நீங்க கணக்க நீங்க சரி கட்ட முடியாது, அந்த பலவீனம் இருந்துகிட்டே இருக்கும். அதை டேலி பண்றதுக்கு இன்னும் 2-3 நாள் தூக்கத்தை நீங்க தூங்கி மட்டும்தான் தூக்கத்தை சரி பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு என்ன புரியுது, ஒரு இரவு தூக்கத்தினுடைய ஒரு பலனை பகல் தூக்கத்துல முழுமையா வாங்க முடியாது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு உணர வருது. ஏன்னா பகல் தூக்கம் அப்படிங்கிறது வேற, இரவு தூக்கம் அப்படிங்கிறது வேற, 2க்கும் வித்தியாசம் இருக்கு.
பொதுவா உயிரினங்கள் சொல்லக்கூடிய அது விலங்கு இனங்களாக இருக்கட்டும், மனித இனங்களா இருக்கட்டும், இந்த விலங்கு இனங்களுக்கும் மனித இனங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. 5 அறிவு 6 அறிவு பல விஷயங்கள் இருந்தாலும் தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில வித்தியாசம் இருக்கு. 2 வகை இருக்கு உயிரினங்களுடைய தூக்கத்துல. இரவு தூக்கத்துல தூங்கக்கூடிய உயிரினங்கள் எது, பகல் தூக்கத்துல தூங்கக்கூடிய உயிரினங்கள் எது அப்படின்ட்டு நம்ம 2ஆ பிரிக்கலாம். இரவு தூக்கத்துல தூங்க வேண்டிய உயிரினங்கள் இரவுல கண்டிப்பா நிச்சயமா தூங்கணும். ஆனா இரவுல தூங்காம பகல்ல மட்டுமே தூங்கக்கூடிய சில உயிரினங்கள் இருக்கு, அது கண்டிப்பா பகல்ல தூங்கணும். அப்போ இரவு தூங்க வேண்டிய உயிரினங்கள் இரவுல தூங்காம இருந்தாலும் தப்பு, பகல்ல தூங்க வேண்டிய உயிரினங்கள் பகல்ல தூங்காம இருந்தாலும் தப்பு. அப்போ அது எந்தெந்த சூழ்நிலையில அந்த தூக்கத்தை கொடுக்கணுமோ அந்த சூழ்நிலை அந்த தூக்கம் அமையாத போது 2க்குமே தவறு தானே. அப்ப யாரு பகல்ல தூங்குவான், அப்படி யாரு இரவுல தூங்குவான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க எழும் இல்லையா. பொதுவாகவே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அல்லது ஜென்ரலா இந்த நாய்கள் பூனைகள் எல்லாரும் வளர்த்துருப்போம், பார்த்துருப்போம். நைட்டு நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு பைக்கோடைய வெளிச்சமோ ஒரு லைட்டோடைய வெளிச்சமோ பூனையோடைய நாய் கண்ணுடைய பட்டுச்சுன்னா அதோடைய கண்ணுல இருந்து ஒரு மஞ்சள் கலர் எஃபெக்ட் அடிக்கும். ஒரு ரேடியேஷன் மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல டிஃப்ரெண்டாக கண்ணு தெரியும். மேக்ஸிமம் எல்லாரும் இதை பார்த்துருக்கலாம். அது பூனையோட கண்ணா இருக்கலாம், நாயோட கண்ணா இருக்கலாம். லைட்டு வெளிச்சம் மேலே பட்டுச்சுன்னா அது ஃபேஸ் மேலே அந்த கண்ணினுடைய நிறம் வித்தியாசமா மஞ்சள் கலர்ல ரெஃப்ளெக்ட் ஆகும். நைட்டில் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி கண்கள்ல ஒளி எதிரொலிக்குது இல்லையா, அது மற்ற உயிரினங்களுக்கு இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக 2 உயிரினங்களை பூனையும் நாயும் நான் சொல்றேன், மற்ற உயிரினங்களுக்கும் இருக்கலாம். அப்போ நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த உயிரினங்களுடைய கண்ணுல இரவு நேரத்துல ஒரு வெளிச்சம் பட்ட உடனே எதிரொலிக்குதோ அந்த உயிரினங்கள் எல்லாமே பகல்ல மட்டும்தான் தூங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு அர்த்தம். இரவுல தூங்குறது அதோடைய இயற்கை விதி அல்ல. பகல்ல மட்டும்தான் அந்த கண்ணு எதிரொலிக்கக்கூடிய உயிரினங்கள் பகல்ல தூங்கக்கூடிய உயிரினங்களும் அப்படின்ட்டு ஒரு வகை இருக்கு. நம்ம கண்கள் இருக்கு இல்லையா, மனிதனுடைய நம்மள ஒரு உயிரினம் தானே. அப்போ இந்த மனிதனுடைய கண்கள்ல பகல்ல வெளிச்சப்பட்டாலும் இரவுல வெளிச்சம் பட்டாலும் நம்ம கண்ணும் அந்த அனிமல்ஸ் மாதிரி எதிரொலிக்குமா? நம்ம கண்ணில் நைட்டு யாராவது டார்ச் அடிச்சாலோ மொபைல் லைட் எதாவது அடிச்சாலோ பைக் போகும்போது நம்ம முகத்துல லைட் பட்டாலோ நம்ம கண்ணுலையும் மஞ்சள் கலர்ல அந்த அனிமல்ஸ் மாதிரி தனியா ரெஃப்ளெக்ட் ஆகுமா, எதிரொலிக்குமான்னு எதிரொலிக்காது. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், எந்த உயிரினங்களுடைய கண்கள் இரவு நேரத்துல ஒரு வெளிச்சம் பட்டோன்னே மஞ்சள் நிறத்துலயோ பிற நிறங்களையோ எதிரொலிக்குதோ அது எல்லாமே பகல்ல தூங்கக்கூடிய உயிரின வகைகள் அப்படின்ட்டு சொன்னேன். அப்ப நம்ம கண்ணால எதிரொலிக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாமே இரவுல தூங்கக்கூடிய உயிரினத்துல சேர்ந்தவங்க. அப்ப நம்ம கண்கள்ல எந்த ஒரு ரெஃப்ளெக்ஷனும் கிடையாது. அப்ப இதுல என்ன அர்த்தம்? இரவு நம்ம தூங்க வேண்டிய விஷயங்கள் நம்மளுக்கானது, மனிதனுக்கானது. நம்ம அவசியமா இரவுல தூங்க வேண்டிய இயற்கையின் படைப்புகள் மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வந்துடும், நைட்டு நாய் தூங்குறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. அது ரெஸ்ட்ல தான் இருக்கு, சும்மா கண்ணா முடிதான் பட்டிருக்கு, டீப் ஸ்லீப்பெல்லாம் கிடையாது. பகல்ல தான் டீப்பா தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப நாயினுடைய குணமே மாறிடுச்சு. சொல்ல போனா நாய் அப்படிங்கிறது மனிதனுடைய வளர்ப்புக்கு வந்த பிறகுதான் அதோட இயல்பு தன்மையை மாறிச்சு. உண்மையான நாய் மனிதன் சாப்பிடக்கூடிய சமைச்ச உணவுகள் எல்லாமே நாய்க்கான உணவும் கிடையாது. அது மாமிசம் பிற உணவுகள் மட்டும்தான் அதுக்கான இயற்கையான உணவுகளே. நம்ம வளர்ப்பு முறைக்கு வந்த பிறகுதான் நாயினுடைய உணவு முறையே மாறிச்சே தவிர இயற்கையான படைப்புல நாய்க்கான உணவு அரிசி சாதம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாமே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் எல்லாமே மாறுது. அப்போ இந்த இரவு தூக்கம் தான் மனுஷனுக்கான தூக்கம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த இரவு தூக்கம் ஏன் இரவுல மட்டும் நம்ம தூங்கணும், அப்படி என்னதான் அந்த தூக்கத்துல நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு அடுத்த கட்ட கேள்விக்கு நம்ம நகருவோம் இல்லையா. அப்ப அந்த அடுத்த கட்ட புரிதல் தான் நம்மளுக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். பொதுவாகவே ஏன் இந்த நைட்டில் தூங்கணும், அந்த நைட்டில் அப்படி தூங்கினா என்னதான் கிடைக்கும், அப்படி என்னதான் அந்த நைட்டில் அந்த பொக்கிஷம் இருக்கு, அந்த தூக்கத்தின் மூலம் நம்மளுக்கு என்னதான் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், மனுஷனாவுடைய பாரம்பரிய மருத்துவமான அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது. என்னன்னா பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க, உயிரியல் கடிகாரம் அப்படின்ட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நெட்டில் பார்த்தாலும் கிடைக்கும். பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு போட்டால் வரும். அதில் இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் பித்தப்பை 2 உறுப்பு. இதில் பாருங்க அந்த இமேஜில் அந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, காபி கலரில் இருக்கு இல்லையா, அது கல்லீரல். கீழே பாருங்க அந்த பலூன் மாரி கிரீன் கலர் பச்சை கலர் இருக்கு இல்லையா, அது பித்தப்பை. இந்த ரெண்டுமே ஒட்டி இருக்கக்கூடிய உறுப்புகள் உடம்புல. இந்த கல்லீரல் பித்தப்பை இந்த 2 உறுப்பினுடைய வேலை என்ன அப்படின்னா,
நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவை ஜீரணமாகிறதுக்கு தேவையான பித்த நீர் இந்த கல்லீரல்ல சுரந்து இந்த பச்சை கலர் இருக்கக்கூடிய பித்தப்பை இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சிறுகுடல்ல கலந்து உணவு ஜீரணத்துக்கு இது முக்கியமான பங்காற்றுறது இந்த கல்லீரலும் பித்தப்பையும். ரெண்டாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குளுக்கோஸா மாறுது இல்லையா, சர்க்கரையா மாறுது இல்லையா, அந்த சத்துக்களை தேவைக்கு அதிகமா இருக்கும்போது உடம்புக்கு தேவையான சத்து கிடைச்சிருச்சு, தேவைக்கு அதிகமா சத்து வரும்போது அது சேமிப்பு சக்தியை கிளைக்கோஜனா மாற்றி வைக்கும். இது இதனுடைய ரெண்டாவது வேலை. மூணாவது வேலை என்ன அப்படின்னா, உடலினுடைய ஒட்டுமொத்த தசைகள், நம்ம நிக்கிறோம், நடக்கிறோம், கழுத்தை திருப்புறோம், எந்திரிக்கிறோம், உட்காடுறோம், கை கால் நீட்டுறோம், மறக்கிறோம் இல்லையா, எத்தனை வேலையும் நம்மளுடைய தசைகள் தசை நார்களும் சுருங்கி விரிஞ்சாதான் அந்த வேலை நடக்கும். அந்த வேலையை செய்ய வைக்கிறது கல்லீரல் தான். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கு, கை கால் நீட்ட முடியல, மடக்க முடியல, கை கால்லாம் பிடிப்பு, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, அப்போ உங்களுடைய கல்லீரலுக்கு சக்தி குறைபாடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப கல்லீரலுக்கு ஏன் சக்தி குறைபாடு வருது? உணவு சரியா ஜீரணம் பண்ணிக்கல, எனக்கு நெஞ்சு கறிக்குது சார், எது கழிச்சுட்டே வருதுங்க சார், ஏன் அந்த வேலை செய்யல, கல்லீரலுடைய ஆற்றல் குறையுது அப்படின்னு அர்த்தம். இங்க கல்லீரல் கெட்டு போச்சு, நோய் வந்துச்சுன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கு ஆற்றல் குறைபாடு, அவ்வளவுதான். கெட்டு போச்சுன்னு உயிரோடு இருக்க முடியாது, ஆற்றல் குறைபாடு, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. டீப் அனாட்டமி வேண்டாம். அப்போ அந்த கல்லீரலுக்கு பல விஷயங்கள் முக்கியம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தூக்கம் அப்படிங்கிறதும் மிக முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தூக்கத்துக்கும் கல்லீரலுக்கான தொடர்பை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் கல்லீரலுக்கு தூக்கம் மட்டுமேனா நம்ம உணவு, பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற வகுப்பை மட்டும் சம்மந்தப்படுத்தி பேசுவோம். அப்போ இந்த இரவு தூக்கம் இருக்கு இல்லையா, 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், அது அந்த 4 மணி நேரத்துல இந்த கல்லீரல் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, இந்த 3 விஷயத்தின் மூலியமா வரக்கூடிய உணவு, நீர், காற்று, இதுல வரக்கூடிய நச்சுக்கள், அது பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, வெளியிலிருந்து வரக்கூடிய அந்நிய நச்சு பொருட்கள், இது எல்லாமே உடம்ப பாதிக்க விடாம அதை எடுத்து அதை அழிச்சு அதை உடம்ப விட்டு வெளியேற்றுற வேலையை இந்த கல்லீரல் தான் செய்யும். இந்த கல்லீரல் மட்டும் நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கெமிக்கல், குடிக்கிற தண்ணியில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், சுவாசிக்கிற காற்று இருக்கக்கூடிய நச்சுக்கள், இது எல்லாமே அந்த நச்சு நீக்கக்கூடிய பணியை, அதை அழிக்கிற வேலையை இந்த கல்லீரல் செய்யல அப்படின்னா நம்ம ரத்தம் எல்லாம் நச்சா மாறி அந்த ரத்தம் எல்லா உறுப்புக்கும் போகும்போது பல உறுப்புகள் நோய்வாய்ப்பட்டு இந்த உடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தையே கொடுத்துரும். அந்த ஆபத்திலிருந்து காக்கிற ஒரே நபர் இந்த கல்லீரல் தான். அப்போ இந்த கல்லீரல் இந்த 4 மணி நேரம் தூக்கம் இருக்கு இல்லையா, 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், இங்க ஒரு குழப்பம் வேண்டாம். அப்ப 11 மணிக்கு தூங்கினா நீங்க போதுன்னு சொல்ல வரீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 4 மணி நேரத்துல இந்த டீடாக்சிஃபிகேஷன், அதாவது உடம்புடைய நச்சு நீக்கம் பணி நடக்குன்னு சொன்னேன். தூங்குற நேரத்தை இப்ப நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இந்த 4 மணி நேரத்துல இந்த வேலை நடக்குது இல்லையா, அப்ப இரவு தூக்கம் நம்ம சரியா தூங்காத போது என்ன ஆகும் அப்படின்னா, கல்லீரலுடைய முழுமையான இயக்கம் நடக்காது. அதாவது நச்சுக்களை நீக்கிறது நடக்காது, செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, உடம்புடைய சக்தி சேமிப்பு சரி பண்ண முடியாது, உடம்பு தசை நாடி நரம்பு எதுக்கும் சக்தி கொடுக்க முடியாது. ஒட்டுமொத்த உடம்பும் தயாராக்கிறோம், ஒட்டுமொத்த உடம்பு பலவீனப்படுத்திடும். இன்னும் சொல்ல போனா மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அடிப்படை அச்சாணியே இந்த கல்லீரல் தான். கல்லீரல் தான் நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அடிப்படை. இந்த உறுப்பினுடைய இயக்கம் தான் எதிர்ப்பு சக்திக்கு பக்கபலமா நின்று எதிர்ப்பு சக்தியினுடைய வேலை எல்லாத்துக்கும் தூண்டுதலா இருக்கிறது அந்த கல்லீரல் தான். அப்போ எத்தனை நாள் தூக்கம் நம்ம கெடுக்கிறோமோ அத்தனை நாள் எதிர்ப்பு சக்தியினுடைய பலவீனம், எதிர்ப்பு சக்தி குன்றி போறதுக்கு நம்மளையே பிள்ளையா சொல்லி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருந்தாலே உடம்புல எந்த நோயும் வராதுங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எதிர்ப்பு சக்தி சரியா இருந்தா எந்த நோய் வந்தாலும் அந்த எதிர்ப்பாற்றல் அந்த நோய் எதிர்த்து சரி பண்ணும் உடம்புல. அப்ப யாருக்கு நோய் வரும்? எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா வரும். அப்ப எப்ப நோய் வராது? எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருந்தா வராது. அப்ப எப்ப எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும்? இந்த 4 மணி நேரத்துல நல்லா தூங்கி இருந்தா எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப உங்களுக்கு பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தூக்கத்துக்கும் நோய்க்கும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இரவு தூக்கத்தினுடைய ரகசியம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த இரவு தூக்கத்துல ஒரு இதமான ஒரு குளிர்ச்சியும் இதமான ஒரு அமைதித்தன்மையும் எப்பயுமே இருக்கும். அந்த இரவு நேரத்துல இருக்கக்கூடிய சீதோஷ நிலை இருக்கு இல்லையா, வெப்பம் குறைஞ்சி குளிர்ச்சி தன்மை இருக்கும்போது அந்த அட்மாஸ்பியர்,
அந்த அட்மாஸ்பியர் இருக்கும்போது கல்லீரலுடைய இயக்கம் அப்போதான் ரீசார்ஜ் ஆகும். கல்லீரலும் பித்தப்பையும் அந்த டைம்ல தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். இந்த 4 மணி நேரத்துல 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அப்போ ஒவ்வொரு உயிர் உள்ள உடலும் ஒவ்வொரு செடி கொடியும் இரவு நேரங்கள்ல அதோடைய வளர்ச்சியும் தன்னைத்தானே பராமரிக்கிற பணி நடக்கும். நீங்க டிஸ்கவரி சேனல்ல நிறைய, நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு விதை நைட் டைம்ல கேமரா க்ளோஸ் அப்ல வச்சிருவாங்க. அந்த விதை முளைக்கிறது, அதுல இருந்து செடி வெளியே வர்றது மாதிரி நிறைய வீடியோஸ் யூடியூப்லயே உங்களுக்கு கிடைக்கும். அது இரவு நேரங்கள்ல அந்த பணி நடக்கும். அந்த மாதிரிதான் நம்ம உடம்புலையும் இரவு நேரங்கள்ல இந்த உடம்பினுடைய ஒட்டு மொத்த நோய்க்கான காரணங்கள் எல்லாத்தையும் இந்த கல்லீரல் அழிக்கும். அதை அழிக்கிற அந்த நேரத்துல போய் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உடம்புல நடக்க வேண்டிய நல்ல விஷயம் கூட நடக்காது, உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய கெட்ட விஷயங்களும் போகாது, ஒட்டு மொத்தமா உடம்புக்குள்ளேயே நின்னுக்கும். அப்போ இரவு நேரங்கள்ல நம்ம தூங்குறது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு மாற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கிடையாது. இயற்கையை மாற்றி வைக்க முடியுமா? சூரியனை 2 நாளைக்கு உதிக்காத அப்படின்ட்டு நம்ம ஆர்டர் போட முடியுமா? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நான் 10 மழை நின்றுணும் அப்படின்ட்டு இயற்கைக்கு ஆர்டர் போட முடியுமா? காத்தடிக்குது, 10 நிமிஷம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காத்தும் அமைதியாயிரணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட முடியுமா? அப்போ இயற்கைக்கு நம்ம கட்டளை போட முடியாது. அந்த இயற்கையை ஒன்றி வேணா நம்ம வாழ முடியும். சூரிய வெளிச்சம் இருக்குன்னா நம்ம சூரியனை நீ உதிக்காதன்ட்டு ஆர்டர் போட முடியாது. அதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம மாறணுமே தவிர இயற்கையை நமக்கு தகுந்த மாரி மாற்றி வைக்கவும் முடியாது. அப்படி மாற்றி நினைச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான அழிவு நேரமா நம்மளுக்கு மாறும். அப்படி இந்த இயற்கை அப்படிங்கிற இந்த உடம்ப நம்ம மாற்றி 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 தானே நோய்க்கான வழியில போய் மாட்டிட்டு தவிக்கிறோம். அப்போ இரவு தூக்கம் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நைட்டு தூக்கம் அப்படிங்கிறது எப்போ தூங்க போகணும் அப்படின்னா நீங்க பறவைகள் கவனிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். பறவைகள் அந்தி சாயற நேரத்துலலாம் கூட்டுக்கு போயிடும். நம்ம வீட்டுக்கு வர்றது 8-9 மணி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அப்போ சூரியனுடைய மறைவுக்கு அப்புறம் உணவு அருந்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முறையே இருக்கு. அப்போ இரவு தூக்கத்துக்கான நேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க 8 மணிக்கு மேல ஒரு 10:30 மணிக்குள்ள உங்களுடைய தூக்கத்துக்கான நேரமா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. 8 மணிலிருந்து ஒரு 10:30 மணி நேரத்துக்குள்ள. அப்ப 8 மணிக்கு முன்னாடி தூக்கம் வந்து தூங்க வேண்டாமான்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப சந்தோஷம், தூக்கம் வந்து தாராளமா தூங்குங்க. சூரியன் மறைஞ்சிட்டா அதுக்கப்புறம் உங்க தூக்கக்கான நேரம் தான் 6:30 மணிலிருந்து. அது கிட்டத்தட்ட ஒரு 6-6:30 மணிலிருந்து சூரியனுடைய மறைவு முடிஞ்சிடும் இல்லையா? சூரியன் மறைஞ்ச பிறகு எல்லாமே தூக்கத்துக்கான நேரம் தான். அது உங்களுக்கு 6 மணிக்கு தூக்கம் வந்தாலும் சரி, 7 மணிக்கு வந்தாலும் சரி, மொத்தத்துல 10:30 மணிக்குள்ள அதிகபட்சம் நான் சொல்றது 10:30 மணிக்குள்ள தூக்கத்துக்கான நேரமா இருக்கணும். அப்போ தூக்கம் கரெக்டா அங்க சரியா வரணும்னா அங்க உணவு முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பின்னாடி சொல்றேன். அப்ப எந்திரிக்கிற நேரம் நீங்க 3 மணிக்கு மேல, அது 4:30 இருக்கலாம், 5 இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம். மேக்சிமம் 6 மணியை தாண்டாம இருக்கிறது நல்லதான். அதிகபட்சமா நான் சொல்றது எல்லாமே அதிகபட்சமா உங்களுக்கு சொல்றேன். 4 மணினா ஐயோ 4 மணியா, 5 மணியா அப்படின்னு நமக்கு தோணும். 6 மணியை தாண்டாம இருங்க போதும். 6 மணிக்கு முள்ள எந்திரிக்கிறது சிறப்பு. அப்போ எப்ப தூங்க போனா எப்ப எந்திரிக்க முடியும்? அதை பொதுவா சொல்லிட்டாங்களே, முன்பகல்ல உறங்க சென்று பின்பகல்ல எந்திரிக்கணும். சரி, முன்னிரவுல தூங்க போயிட்டு பின்னிரவுல எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு முறையே இருக்கு. இப்ப முன்னிரவுனா நம்மளுக்கு 11 மணி 12 மணி 1 மணிக்கு தான் முன்னிரவாகவும், பின்னிரவுல எந்திரிக்கணும் அப்படின்னா 7 மணி காலையில 8 மணிக்கு நம்மளுக்கு நடைமுறையில் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நோய்க்கான அறிகுறியில போய் மாட்டிக்குவோம். அப்போ இரவு தூக்கத்துக்கான அவசியம், அந்த இரவு தூக்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இரவு தூக்கத்துல நம்ம தூங்காம இருக்கும் பொழுது உடலினுடைய எதிர்ப்பு சக்தியிலிருந்து ஒட்டுமொத்த விஷயமும் அடியோட பாதிக்கப்படுறதுக்கான காரணத்தை நம்மளே வழிவகுச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு விஷயத்தை நம்ம உணரணும். என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, இந்த உடம்புக்குன்னு ஒரு நுண்ணறிவு இருக்கு. உடம்புக்கு எல்லாமே தெரியும். இப்போ நீங்க ஒரு பிஸ்கட் சாப்பிட்றீங்க, அந்த பிஸ்கட் வயிற்றுல ஜீரணம் ஆகுது, சத்தா மாறுது. இப்போ அந்த பிஸ்கட்டை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுடைய கண்ட்ரோல். அந்த பிஸ்கட் வயிற்றுக்குள்ள போன பிறகு அதை ஜீரணிக்கிற வேலையை நீங்க செஞ்சீங்களா, உடம்பா செஞ்சிச்சா? பிஸ்கட் நீங்க சாப்பிட்டது வாயில வைக்கிற வரைக்கும் உங்க கண்ட்ரோல். நீங்க வாயில வைக்கலாம், திரும்ப நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். பட் வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா அதை ஜீரணிக்கிற வேலை நீங்க வயிற்றுக்கு ஆர்டர் பண்ணீங்களா? இந்த பிஸ்கட் உள்ள போயிருக்கோம், 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வண்டியில போயிட்டு இருக்கேன், இறங்கின பிறகு நீ ஜீரணிச்சு ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு உடம்புக்கு சொல்ல முடியுமா? இன்னொரு பிஸ்கட் நான் சாப்பிட்ட பிறகு அப்புறம் ஒன்னா ஜீரணிச்சுக்கலாம், நீ வெயிட் பண்ண வயிறு, நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டு வயிற்றுக்கு ஆர்டர் போட முடியுமா? முடியாது. நீங்க உள்ள கொடுத்தீங்கன்னா எப்ப ஜீரணிக்கணும் எப்ப ஜீரணிக்க கூடாதுன்னு வயிற்றுக்கு தெரியும்ல, உடம்புக்கு தெரியும் இல்லையா? அப்போ அது உடம்பு பண்ண வேண்டிய வேலை.
அப்போ எந்த விஷயம் நம்ம கையில இருக்கு, எந்த விஷயம் உடம்பு செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்குதான் இப்போ உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலா நம்ம நிரூபிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம என்ன எல்லாரும் தூங்க போறோம். எல்லாரும் கண்ணை மூடி தூங்குங்க. உங்க உடம்புக்கு நீங்க தூக்கத்தை கொடுக்க போறீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க உடம்புக்கு நீங்க தூக்கத்தை கொடுக்க போறீங்க. தூங்குங்க. நான் சொல்ற வரைக்கும் கண் முடிக்க வேண்டாம், தூங்குங்க. இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, உடம்புக்கு நம்ம எப்ப ஆர்டர் போடுறோமோ அப்போ உடம்பு ரெடியா இருக்கிறது இல்ல. உடம்பு எப்ப முடிவு பண்ணுதோ, உடம்புக்கிட்ட எப்ப நம்ம சரணடைஞ்சிட்டோமோ அப்போ உடம்பு நம்மளுக்கானதா மாறுதுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். நம்ம இத்தனை நாள் அப்படி இல்லைல்ல, நான் எப்ப போய் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ பிரச்சனை ஏங்கிட்டே உடம்பு கிட்டேங்கிற ஒரு கேள்வியே வந்துருச்சு இல்லையா. உடம்புல என்னைக்குமே பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஒண்ணு நம்ம பிரச்சனையை உருவாக்கிடுவோம், இல்லைன்னா பிரச்சனை உடம்புல இருக்கிறதா நினைச்சுக்குவோம். அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. உடம்புல இயற்கையா பிரச்சனை வராது. ஒண்ணு நம்ம உருவாக்கி வச்சிருவோம் பிரச்சனைய, அது நம்மளுக்கே தெரியாது. இல்லைன்னா உடம்புலதான் பிரச்சனை இருக்கு, தூக்கம் வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது இந்த உடம்பே கொடுக்கும். எப்ப உங்களை தூங்க வைக்கணும், எப்ப இந்த உடம்புக்கு தூக்கம் தேவை அப்படிங்கிறது உடம்புக்கே தெரியும். உங்க உணவை ஜீரணிக்க தெரிஞ்ச உடம்புக்கு, நீங்க குடிக்கிற தண்ணிய செரிச்சு யூரினா மாத்த தெரிஞ்ச உடம்புக்கு, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்தோம் இல்லையா, கல்லீரல் வந்து உடம்புடைய கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுது. அவ்வளவு விஷயம் பண்ணி உங்க உயிரை காப்பாற்ற தெரிஞ்ச உடம்புக்கு உங்களுக்கு தூக்கத்துக்கு கொடுக்க தெரியாம போகும். அப்ப உடம்பு தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரெடி. நம்ம தூக்கத்தை தள்ளி போறதுக்கு டீயை குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது, மூஞ்சி கழுவுறது, ஏதாவது ஒண்ணு பண்ணி இரவு தூக்கத்துல சொல்றேன், அது இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த தூக்கத்தை நம்ம மழுங்கடிச்சு தூக்கங்கிற உணர்வே நம்மளுடைய சென்ஸ்க்கு நம்மளுடைய உணர்வுக்கு எட்டாத அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோங்கிறது தான் முதல் காரணம். ரெண்டாவது, நைட்டு அந்த ஸ்டடி இருக்கு, இந்த ஒர்க் இருக்குன்ட்டு தூக்கத்தை தள்ளி போட்டு உடம்பு என்ன முடிவு பண்ணுது, சரி இவரா பார்த்து எப்ப வந்து கம்மன் பெட்ல படுக்கிறாரோ அப்போ தூக்கத்தை கொடுக்கலாம் அப்படின்ட்டு உடம்பே மறுத்து போன மாரி அதோட இயல்பே மாறி போயிடும். உடம்பு இயல்புல இருக்கும்போது தானா வேலை செய்யும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த உலகத்துடைய குழந்தைங்க தான். குழந்தைங்க உடம்போட இயல்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டா சாப்பிடும், இல்லைன்னா ஒரு நாளும் சாப்பிடாது. தண்ணி வேணா தண்ணி குடிக்கும், இல்லைன்னா குடிக்காது. விளாடணும்னு தோணுச்சு போய் ஜாலியா விளாடும், எதுவுமே கண்டுக்காது. உடம்பு சரியாம இருக்க ரெஸ்ட்னு கேட்காது, குடுக்கூட்டும் ஓடி போகும். அப்போ இந்த உடம்போடைய ஒன்றி போனவங்க தான் குழந்தைங்க. சொல்ல போனா இயற்கையும் குழந்தையும் அச்சு பேசாம இருக்கும். நம்ம இயற்கையிலிருந்தும் தள்ளி வந்துட்டோம், இந்த உடம்பை விட்டும் தள்ளி வந்துட்டோம். உடம்பு பேருக்கு நம்ம கூட இருக்கு, அதோடைய உணர்வு நம்ம கிட்ட இல்லை. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது இந்த உடம்பே நம்மளுக்கு கொடுக்கும். அதை உணரணும், உடம்ப ஃப்ரீயா விடணும். அப்ப ஃப்ரீயா விடாம நம்ம என்ன பண்ணிட்டோம், உடம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன கொடுமையப்படுத்திட்டோம், அதோடைய உணர்வை மழுங்கரிக்கக்கூடிய நைட் ஆனா அதிகமாக மொபைல்ஸ் யூஸ் பண்றது, நைட் ஆனா தூங்குற வரைக்கும் அந்த வெளிச்சம் கண்ணுக்கு அந்த லைட் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது இல்லை. நைட் ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு பண்ணி இரவு நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை உடம்புக்கு இரவு நேரத்துல செய்ய விட்டாதான் அது சரியா இருக்கும். இங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா பகல் தூக்கத்துக்கும் இரவு தூக்கத்துக்கும் ஒன்னா நினைச்சுக்கிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இரவு தூக்கம்ங்கிறது வேற, பகல் தூக்கங்கிறது வேற. உங்களுக்கு பகல்ல ஒரு வேலை, எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு, உடம்புல ஒரு தொந்தரவு இருக்கு, நான் தூங்கணும்னு தோணுச்சுன்னா தூங்கலாம், அதனால எந்த குறைபாடும் இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்னு தோணுதுன்னா அது தூங்கலாம். பகல்ல தற்காலிகமா தூங்குறதுங்கிறது அது நன்மைதான். ஆனா நைட்டு ஃபுல்லா தூக்கத்தை தொலைச்சிட்டு நான் பகல்ல தூங்கி ஈடுபடுத்துறேன், அதை நான் டேலி பண்றேன்னு தூங்குறோம் இல்லையா, அதுதான் தப்பு. அப்ப பகல்ல நீங்க எத்தனை மணி நேரம் நான் தூக்கத்துக்காக நான் டைம் ஸ்பெண்ட்றேன்னு சொல்லி தூங்குறதெல்லாம் முழுமையான தூக்கம் இல்ல. உடம்புல தொந்தரவுகள் இருக்கும்போது, சோர்வா இருக்கும்போது தற்காலிகமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறதெல்லாம் அது உடம்போட நன்மையா மாறும். அப்ப பகலுக்கு தூங்கும் போது வித்தியாசமும் இரவனுடைய தூக்கத்துக்கு வித்தியாசமும், பகல டெம்பரரியா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறதுக்கும் இதுதான் வேறுபாடு. பகல்ல என்ன வேலையை இந்த உடம்பு செய்யுமோ அதை மட்டும் தான் செய்யும். அப்ப இரவுல அந்த கல்லீரலுடைய ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அந்த 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், இந்த நேரத்துல மட்டும்தான் கல்லீரல் இந்த பிரத்யேகமான, அதாவது உடம்பினுடைய நச்சுக்களை நீக்கக்கூடிய பணியை செய்யும், உடம்ப புத்துணர்ச்சி பண்ற வேலையை செய்யும். இப்ப நைட்டு வந்து பயங்கர உடம்பு வலி அடிச்சு போட்டுங்க தூங்கிட்டீங்க, காலையில எந்திரிக்கும் போது உடம்புல ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அப்போ இந்த ஃப்ரெஷ்னஸ் யாரு கொடுத்தது,
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அடிச்சு போட மாதிரி ஒரு வலி இருந்துச்சு. இப்போ அந்த வலி எங்கே போணுச்சு? இந்த கல்லீரலுடைய சக்தி தான் உடம்பை புதுப்பிச்சு உடம்பினுடைய அசதி எல்லாம் போக்கி உங்களை அடுத்த நாள் இயங்குறதுக்கான புத்துணர்வு கொண்ட ஒரு மனிதனை மாத்திர வேலை இந்த 4 மணி நேரத்தில் தான் நடக்கும். அப்போ கல்லீரலுடைய பணி முழுமையா நடக்கணும் அப்படின்னா இரவு நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது மிக அவசியம். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தூக்கம், பசி, உணவு அப்படிங்கிற ஒரு டாபிக். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், நல்லா தூங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பசி அந்த உணர்வை கவனிச்சு நைட்டு சாப்பிட்டுருக்கணும். இப்போ தூக்கத்துக்கும் பசிக்கும் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 2 மணி நேரமாவது கேப் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நான் 10 மணிக்கு தூங்க போற ஆளு அப்படின்னா நீங்க 8 மணிலிருந்து ஒரு 8:30 அந்த டைமுக்குள்ள நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருக்கணும். சார் நான் வரதே 9 மணி, 10 மணிக்கு தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம் கேப், மேக்ஸிமம் 2 மணி நேரம். 1 மணி நேரம் குறைவா கேப் இருந்தா சிக்கல். ஏன் அப்படின்னா நைட் என்ன சொன்னேன், நைட்டு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் உடம்பு அந்த நச்சுக்களை நீக்கிற வேலையை செய்யணும், உடம்புடைய புத்துணர்ச்சி வேலையை செய்யணும். இது எல்லாம் நைட்டு அந்த வேலை பண்றது அந்த கல்லீரல் பித்த பையன்னு சொன்னேன். அப்போ அந்த ரெண்டுக்கும் தொந்தரவு பண்ணாம இருக்கணும்ல. தொந்தரவு பண்றதுன்னா என்ன அப்படின்னா, சாப்பிட்ட உடனே இந்த பக்கம் கையை கழுவிட்டு அந்த பக்கம் கவுந்தடிச்சு படுத்துருவோம் இல்லையா. சாப்பிட்ட உடனே சில தூங்க போற ஆட்கள் இருக்காங்க, சாப்பிட்டு 5 நிமிஷம் தூங்க போற ஆட்கள் இருக்காங்க, சாப்பிட்ட பிறகு 4 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் செல்போனை நோண்டிட்டு போய் தூங்குற ஆட்கள் இருக்காங்க. அப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரமாவது கேப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் கேப்புக்குள்ள நீங்க சாப்பிட்ட உணவு ஜீரணிச்சிடணும். தூங்க போகும்பொழுது வயிற்றுல ஜீரணிக்கிற வேலை இருக்கக்கூடாது. அப்படி ஜீரணிக்கிற வேலை இருந்துச்சுன்னா கல்லீரல் அந்த ஜீரணத்துக்கான வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர நைட்டு செய்ய வேண்டிய அந்த உடம்பினுடைய நச்சுக்கள் நீக்கிற பணியும் உங்க உடலினுடைய புத்துணர்வை கொண்டு வரக்கூடிய வேலையும் உடம்பு புதுசா ரெடி பண்ணக்கூடிய வேலையும் செய்யாது. ரொம்ப குறைவா செய்யும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரியா மோஷன் போகாது, தூங்கின மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. அப்ப என்ன அர்த்தம், கல்லீரல் செய்ய வேண்டிய பணியை உடம்புடைய புத்துணர்வுக்கான நேரத்தை நைட்டு சாப்பாடுல ஒரு தவறு பண்ணி உடம்பு மாட்ட வச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நைட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா அங்க தூக்கத்துக்கான வேலைகள் மட்டும்தான் நடக்கணுமே தவிர ஜீரணத்துக்கான வேலை இருக்கக்கூடாது. அப்ப இரவு உணவை நீங்க தூங்குற நேரம், நான் 11 மணிக்கு நான் தூங்கிக்கிறேன் சார், 9 மணிக்கு சாப்பிட்டுட்டா ஓகேவேன்னு கேட்க வேண்டாம். நைட்டு உணவு மேக்ஸிமம் 8 மணியிலிருந்து 8 மணியே அதிகம் நான் சொல்லுவேன். அதிகபட்சமா 8 மணி தாண்டாம இருக்கிற வரைக்கும் நல்லது. பொதுவா எனக்கு ஒர்க் ஷெட்யூல், நான் வீட்டுக்கு வரதே 8-9 மணிக்கு மேலதான் வருவேன் அப்படின்னா அப்ப இருக்கிற பசிக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிட்டுக்கோங்க. வயிறு முட்டை சாப்பிட வேண்டாம். 2 இட்லி சாப்பிட்டா எனக்கு போதுமானதான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் எனக்கு பசி இருக்குன்னா 2ஓட நிறுத்துங்க. 4 இட்லி சாப்பிட்டாதான் முழு சத்து வரும்னு யாரு சொன்னா? பசியினுடைய அளவுக்கு தகுந்த உணவு நீங்க எப்ப சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த சக்தி உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். நைட் எனக்கு பசி இல்லை சார், வந்தது 9:30 மணி, சாப்பிடாம படுத்தா எலி கடிச்சு போடும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து பாட்டி சொன்னாங்கன்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுவுமே கிடைக்காது. அப்படி பசி உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது பழங்கள் சாப்பிட்டு படுங்க. இல்லைன்னா பசி ரொம்ப குறைவா இருந்தா ஏதாவது கஞ்சி உணவு, சிறுதானிய கஞ்சிகள், ஏதாவது ஒரு கஞ்சி உணவு குடிச்சிட்டு படுங்க. அப்போதைக்கு எளிமையா ஜீரணிக்கிற உணவை நீங்க தேர்ந்தெடுக்கணுமே தவிர ஹார்டா சாப்பிட்டு படுத்தீங்கன்னா ஜீரணிக்கிற வேலையும் அங்கே கெட்டு போயிடும். உடனே தூங்க போயிடுவீங்க, தூக்கமும் கெட்டு போயிடும். தூக்கத்தில் நடக்க வேண்டிய இத்தனை விஷயமும் இத்தனை நன்மைகளும் உடம்பு பாதிக்கும். அப்போ சின்ன சின்ன தப்பு அது சேர்ந்து 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 பெரிய தப்பா வெடிக்கும் போது ஒரு பெரிய நோயில போய் சிக்கிக்குவோம். ஆனா எந்த தவறும் நம்ம செய்யாத மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா இனிமேல் டெக்னிக்கலா எரர் பண்ணி மாட்டிக்குவோம். அப்போ நீங்க ஒருவேளை நான் 8 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் 7 மணிக்கு சாப்பிட்டுருவேன், 6 மணிக்கு சாப்பிட்டுருவேன்னா அப்போ நீங்க எவ்வளவு பசி இருக்கோ நீங்க நான்வெஜ் கூட சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தூக்கம் வரது எப்படியும் ஒரு 8 மணி 8:30 ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீரணிச்சிடும். பசிக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்க. தூங்குற நேரம் நான் முதல்ல சொன்ன மாதிரி மேக்ஸிமம் 10:30 தாண்டாமல் பார்த்துக்கோங்க. 10 அதுக்குள்ளேயே நீங்கள் தூங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போது பசிக்கும் தூக்கத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்போ இது ஒரு வேளை நல்ல நைட்டு கடுமையான ஒரு பசி வந்து பார்த்தா வீட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியதாக இருக்குது. தண்ணியை குடித்தாலும் பசி அடங்கலை. இப்போ உங்களால் தூங்க முடியுமானா தூக்கம் வராது. ஏன்னா பசி வயிற்றை கிள்ளிக்கிட்டே இருக்கும், தூக்கத்தை கொடுக்காது. சாப்பிட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஆனால் நம்ம நைட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு தூங்குறோம் இல்லையா, நல்லா டீப்பாக தூங்க சார், நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குவேன், அது டீப் ஸ்லீப் கிடையாது. வயிறு முட்டை சாப்பிட்டு வயிறு மந்தமாகி தூங்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி தூங்குற தூக்கம் முழுமையான தூக்கமாக இருக்காது, டீப் ஸ்லீப் அது பேர் கிடையாது. ஒருவேளை நைட்டு நீங்கள் நல்லா அப்படி சாப்பிட்டு அடுத்த நாள் தூக்கம் கெட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன்,
நைட்டு தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னா அடுத்த நாள் மோஷன் சரியாக போகிறது குறைபாடு வரும், பசி இருக்காது. நீங்கள் 2 நாள் தூக்கம் கெட்டு பாருங்கள், பசியோட அளவு குறைஞ்சி போயிடும். அப்போ தூக்கத்துக்கும் பசிக்கும் உணர்வுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ பசி சரியாக வச்சுக்கிட்டா தூக்கத்தினுடைய விஷயம் சரியாக மாறும். தூக்கத்தை கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உடம்பினுடைய ஜீரணிக்க மாற்றால் பசி இதெல்லாம் சரியாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி, பசியும் தூக்கமும். இதுதான் ஆரோக்கியத்தின் அடிப்படையும் கூட. அடுத்து தூக்கமும் ஹார்மோனும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். தூக்கத்தில் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம தூங்கின பிறகு நம்மளுடைய தலையில் பீனியல் சுரப்பி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பீனியல் சுரப்பியில் ஒரு ஹார்மோன், அதாவது ஒரு சுரப்ப நீர் சுரக்கும். அந்த ஹார்மோனுக்கு பேர் மெலட்டோனின் அப்படின்னு இருக்கும். மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் இரவு நேர தூக்கத்தில் மட்டும்தான் சுரக்கும், பகல் நேர தூக்கத்தில் சுரக்காது. உடம்பினுடைய எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் 9 முக்கியமான நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. அந்த எல்லா நாளமில்லா சுரப்பிகள் இருக்கக்கூடிய ஹார்மோன், அது தைராய்டு ஹார்மோனா இருக்கட்டும், அட்ரினல் இருக்கக்கூடிய ஹார்மோனா இருக்கட்டும், கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினா இருக்கட்டும், ஒட்டுமொத்த ஹார்மோனும் சரியா இருக்கணும். அப்படின்னா இரவு நேரத்தில் தூங்கும் போது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற அந்த பீனியல் சுரப்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இருக்கு இல்லையா, அதனுடைய சுரப்புத்தன்மை கரெக்டா இருந்தாதான் அது தொடர்பா மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியா இயங்கிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ஒரு ஹார்மோனுக்கும் இன்னொரு ஹார்மோனுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஹார்மோன்ல ஒரு குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குறைபாடு அடுத்தடுத்த ஹார்மோன்ல ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே இன்சுலின்ல பிரச்சனை ஏற்படுச்சுன்னா நம்ம சக்கரை நோயில போய் மாட்டிக்குவோம். அட்ரினல்ல ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா பிபி, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னு போய் மாட்டிக்குவோம். தைராய்டு ஹார்மோன்ல ஒரு பிரச்சனை உண்டாக்கிச்சுன்னா தைராய்டு ப்ராப்ளம், உடம்பு ஏறுது, மென்சஸ் ப்ராப்ளம்ட்டு போய் பிரச்சனைல மாட்டிக்குவோம். அப்போ ஒரு தூக்கத்துல இருந்து நம்மளுக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன் சரியா தொடர்ந்து சுரக்காம போய்கிட்டே இருந்துச்சுன்னா உடம்பினுடைய மற்ற ஹார்மோன்களும் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த உடலினுடைய சமநிலையும் கெட்டு போயிடும். ஆக நம்ம தூங்குற விஷயம், இரவு தூக்கத்துல இவ்வளோ பெரிய வேலைகளை, இவ்வளோ பெரிய மாற்றங்களை இந்த உடம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க தூங்கு சரியா போயிடும் சொல்லுவாங்க. ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, சரியா போயிடும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறத நம்ம இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கத்தை சரி பண்ணுங்க, உடம்பே தானா சரி பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்க வைத்தியம் பண்றீங்களா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதுவே பாதி பிரச்சனையை சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ல முழுமையா குணமாகும். அப்ப செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், எது செய்யக்கூடாதோ தெளிவா செய்யறோம், அங்கதான் பிரச்சனை. இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயமும் கூட, ஒரு வருத்தமான ஒரு விஷயம் கூட, வேலையும் உணவும் அப்படின்ட்டு. சிலருக்கு சாப்பிட நேரம் இருக்காது. எனக்கு காலையில் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, காலேஜுக்கு டைம் ஆச்சு, சாப்பிட டைம் இல்லை. சரி ஓகே, மதியம் ஒர்க்கு முடிகிறதுக்கு 3-4 மணி ஆயிடுச்சு, சாப்பிட லேட் ஆகி போச்சு. சரி நைட்டு டயர்டு. அப்போ எதுக்காக ஆரம்பத்துல அது எதுக்காக வேலைக்கு நம்ம போறதுனுடைய அடிப்படை காரணம் பல விஷயம். அடிப்படை தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம், இந்த மாதிரி 3 விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதுல ஒண்ணு உணவு. அந்த உணவு நம்மளுக்கு வேணும்னா நம்ம சம்பாதிக்கிற காசு, நம்ம சம்பாதிக்கிற இன்கம் மூலியமாக நம்ம வாங்குற உணவுப் பொருட்களை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ நம்மளுக்கு இன்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் சாப்பிட முடியும், சமைக்க முடியும், எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்போ ஒரு வகையில நம்ம வேலைக்கு போறது இந்த வயிற்றுக்காக தான், இந்த வயிற்றை நிரப்பிக்கிறதுக்காக தாங்கிற விஷயம் யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ கேள்வி கேட்டு பாருங்க, எதுக்கு வேலைக்கு போறோம்? சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்கு சம்பாதிக்கணும்? வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு, இந்த வயிறு நிறையறதுக்கு. இது பொதுவா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த விஷயமா, புரிஞ்ச விஷயமா? இப்ப கேள்வி கேட்டா ஏன் சாப்பிடல? வேலைக்கு போறதுனால சாப்பிடல. முதல்ல என்ன சொன்னோம், என்ன புரிஞ்சிருந்தோம்? எதுக்கு வேலைக்கு போறோம்? இந்த ஒரு தான் வயிற்றுக்காக, அந்த வயிற்று நிரப்புறதுக்காக சம்பாதிக்கணும், அதுக்காக வேலைக்கு போறது அடிப்படை நோக்கம். பின்னாடி பல விஷயங்கள் பொருள் வாங்குறோம், அது வேற. அடிப்படை நோக்கம் என்ன? உணவுக்காக வேலைக்கு போகிறோம், சம்பாதிச்சோம். இப்போ நம்மளுடைய பதில் எப்படி இருக்கு? வேலைக்கு போனதுனால நான் சாப்பிடல. டோட்டலாக மாறிடுச்சு இல்லையா? அப்போ உடம்பே கவுத்தடிச்சிட்டோம் இல்லையா? அதனால தான் பிரச்சனை ஸ்டார்ட். அப்போ வேலை முக்கியம்தான், அதை விட உயிர் முக்கியங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த உயிர் வேணும் அப்படின்னா அதுக்கான உணவு சரியான நேரத்தில் கொடுக்கணும். உணவும் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதுக்கான டைமிங்ல பசிச்சு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், உடலையும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அப்ப நோய் வராமல் எப்படி இருக்கும்? வேலை முக்கியம்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் உடம்புல இந்த தெம்பு இருக்கணும் இல்லையா? உடம்புல தெம்பு இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம நீங்க எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கிற நபரா இருந்தாலும் ஒரு நாள் நம்மளை
உடம்பு படுக்க வச்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வேலை செய்யக்கூடிய திறன் இந்த உடம்புலையும் மனசுல இருக்கணும்னா உடம்புடைய உயிராற்றலும் எதிர்ப்பாற்றலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு உணவு முக்கியம், தூக்கம் முக்கியம். இதை புரிஞ்சுக்காம இருக்கும்போது நம்மளுக்கு நோய் வரத்தானே செய்யும். அப்போ நம்ம தூக்கத்தின் மூலியமா நம்ம கல்லீரல் என்னென்ன வேலைகள் செய்யுதுன்னு பார்த்தோம். அதை குறிப்பா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நீர், காற்று, இதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லையா, இப்போ தற்காலத்துல எல்லாமே கெமிக்கல். ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மிளகுல இருந்து பெரிய பெரிய காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியலா இருக்கு. அது ஐ மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்படம், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மூலிமா, நாட்டு தக்காளி இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் ரசாயனம் இருக்கு. யூரியா கலக்குறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துன்ட்டு ஒவ்வொரு மருந்தும் பயன்படுத்தி கெமிக்கலை பயன்படுத்தி விவசாயம் மூலியமா எவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆர்கானிக் ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் ரசாயனமயமா மாறிடுச்சு இல்லையா, மாத்திட்டாங்க இல்லையா. மாத்திட்டோம் அப்படிங்கறத உண்மை. இயற்கை தப்பு பண்ணல, நம்ம தான் மாத்திட்டோம். வியாபார நோக்கத்துக்காக நிறைய மகசூல் கொடுக்கணும்னு பல விஷயத்துக்காக நம்ம பண்ணிட்டோம். அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு கெமிக்கலையும் நம்ம உணவு மூலியமா இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வகையில போய்கிட்டு தானே இருக்கு. சமைக்கும் போது பாதி கெமிக்கல் போகுதுங்கிறது இன்னொரு விஷயம். இருந்தாலும் அதோடைய தாக்கம் இந்த உடம்புக்குள்ள போகத்தானே செய்யுது. அப்ப அந்த தாக்கத்துல இருந்து உடம்பு தப்பிக்கணும்னா இந்த கல்லீரல் தான் கெமிக்கலை சரி பண்ணணும். அப்ப இந்த கல்லீரல் அந்த கெமிக்கலை நீக்கணும் அப்படின்னா தூக்கத்தின் மூலியமா கல்லீரல் அந்த வேலையை செஞ்சிருக்கணும். இங்க தூங்குறதே இல்லை. அப்ப உடம்புக்குள்ள வரக்கூடிய கெமிக்கல் எங்க வெளியே போகும்? பிளட்ல கலக்குமா? என்னென்ன உறுப்புகள்லாம் போகுது, எல்லா உறுப்புக்கும் நோய் வரத்தானே செய்யும். இப்போ நோய் தானா வந்துச்சா நம்மளா வர வலிச்சுக்கிட்டோமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். கல்லீரல் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதை நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். உடம்பினுடைய எதிர்ப்பாற்றலுக்கு அச்சாணியா இருந்து செயல்படுறது கல்லீரல் தான். கல்லீரல் மட்டும் ஆட்டம் கண்டுச்சுன்னா எதிர்ப்பு சக்தி ஆட்டம் கண்டுரும், நம்ம உடம்பு படுத்த படிக்க ஆயிரும். அப்ப எதிர்ப்பாற்றல் ஸ்ட்ராங்கா இருந்தா உடம்புல எந்த நோயும் வராதுங்கிறது உண்மை. அதுக்கு கல்லீரலுடைய ஆற்றல் முக்கியம், அதுக்கு தூக்கம் முக்கியம். நான் மூணையும் உங்களுக்கு லிங்க் பண்ணி புரிய வச்சுட்டேன். தூக்கத்தின் மூலியமா நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் நடக்கும். என்ன அப்படின்னா உடம்பினுடைய ஹீட்டை வெளியேற்றும். காலையில் எழுந்திரிச்ச பிறகு யூரின் போகும்போது சிலருக்கு ஹீட்டா போகலாம், மோஷன் போகும்போது ஹீட்டா போகும், கண் எரிச்சல் எல்லாமே. அந்த நைட்டு தூங்குற தூக்கம் உடலினுடைய வெப்பத்தை எல்லாமே நீக்கி உடம்பு ஒரு புத்துணர்ச்சி பண்ணி சமநிலை கொண்டு வருதான். நல்லா புரிஞ்சுவீங்க பாருங்க. நைட்டு 2 நாள் தூங்காம ஒழுங்கா தூங்காம இருங்க பாருங்க, உடம்பெல்லாம் உஷ்ணமா, கண்ணால எரிச்சலா, யூரின் போகும்போது ஹீட்டா எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ தூக்கத்துல உடம்பினுடைய வெப்பத்தை இந்த தூக்கம் அதை நீக்குது, சரி பண்ணுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்ப தூக்கம் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? உடம்புக்குள்ள வெப்பம் தங்கி தங்கி வெப்பம் சம்பந்தமான நோய் அறிகுறி எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும். நம்ம எண்ணெய் தேய்ச்சி குடிப்போம், நீர் சம்பந்தமான பழங்களும் சாப்பிடுவோம், எல்லா வேலையும் தெளிவா செய்வோம். ஆனா நைட்டு தூக்கத்தினாலதான் வெப்பம் உருவாச்சுங்கிற விஷயம் புரியும், லேட்டா தான் புரியும். அப்போ பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது 2வது பட்சம். அந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணணும்னு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை நீக்கிறது தான் முதன்மை. அது புரிஞ்சுச்சுன்னா இங்க நோயிலிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். தீர்வு 2வது பக்கம். அப்போ தூக்கத்துக்கான முதன்மை வெப்பத்தை சரி பண்ற விஷயமும் அங்க நடக்கும். இன்னொரு விஷயம், தூக்கத்தை 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளுடைய உடல் சம்பந்தமான விஷயங்கள், மனம் சம்பந்தமான விஷயம், நம்மளுடைய வேலை. பார்க்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாரி தூக்கம் உடனே வரணுமா, லேட்டாகி வரணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நல்ல கடினமான ஒரு உடல் உழைப்புனா படுத்த உடனே தூக்கம் அப்படி சொக்கிடும். சிலருக்கு சிஸ்டம் ஒர்க், இந்த மாதிரி பிசிக்கலா ஒர்க் கம்மியாகவும், மென்டலான ஒர்க், மனரீதியான வேலைகள், கால்குலேஷன், பிரெயின் சம்பந்தமான ஒர்க்கும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கத்தினுடைய தன்மை மாறும். சிலருக்கு படுத்தோன்னு தூக்கம் வரும், சிலருக்கு 10 நிமிஷம் ஆகலாம், சிலருக்கு 1 மணி நேரம் ஆகலாம். அப்போ எனக்கு 1 மணி நேரம் ஆயுதா ஆனால் தூக்கம் வரும் அப்படின்னா நீங்க ஒரு 8:30 9:30 மணிக்கு படுத்தா தானே 10:30 மணிக்கெல்லாம் தூக்கத்துக்கே போக முடியும். நீங்க படுக்கிறதே 11 மணின்னா 12 மணிக்கு தூக்கத்துக்கான நேரமே அங்கே ஸ்டார்ட் ஆகும், டீப் ஸ்லீப்பே. அப்போ அந்த 1 மணி நேரம் கேப்பில் கல்லீரல் செய்ய வேண்டிய வேலை அங்கே டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உடல் சம்பந்தமான ஒரு விஷயம், சிலருக்கு உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் இருந்து உடம்புல சம்பந்தமான ஒரு வலியோ, ஏதாவது ஒரு உடல் சம்பந்தமான நோயினுடைய ஒரு வலியோ எரிச்சலோ இருக்கும்போது தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அது நம்மளா பார்த்து உருவாக்கிட்டு தானே உடம்புல நோய், தானா இயற்கை தப்பு பண்ணல, உடம்பு தானா உருவாக்கிக்கல. அப்போ அந்த நோய் தொந்தரவுகள் இருக்கும்போது சிலருக்கு தூக்கம் முன்ன பின்ன ஆகும். அது உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பசி, உங்களுடைய உணவு, ஓய்வு இது எல்லாம் கவனிச்சு கொடுக்கும்போது நோய் அறிகுறி அதாவது சிம்டம்ஸ் குறைய தூக்கம் இயல்பா வந்துடும்.
ரெண்டாவது படுத்த பிறகுதான் எல்லா கவலையும் வரிசை கட்டி 1 by 1 வந்து அடிக்கும். அது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நாள் மனம் சம்பந்தமா ஒரு நாள் நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு அது புரியும். ஸோ மனமும் இங்க சாந்தம் அடையணும். என்னைக்கு மனமும் உடலும் சாந்தமாகி ஒரு நேர்கோட்டுல வருதோ அப்போ தூக்கம் உடனே வரும். அது குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிள். ஒன்று நம்மளுக்கு மனம் இயல்புக்கு வந்துடும், உடம்பு வலி இருக்குதான் தூக்கம் வராது. சிலருக்கு உடம்பு நார்மலா இருக்கும், மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும், தூக்கமே வராது. அப்போ அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், கண்ணை மூடி சும்மா மட்டும் படுங்க. நான் மூச்சு கவனிக்கிறேன், கவனிங்க. இந்த பாட்டு கேட்ட தூக்கம் வரும், கேளுங்க. எந்த விஷயம் செஞ்சா எனக்கு அது வந்து ஆப்டா இருக்கு, எனக்கு தூக்கம் வருங்கிற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். சிலருக்கு பாட்டு கேட்டால் தூக்கம் வரும், சிலருக்கு ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டால் தூக்கம் வரும், சிலருக்கு நான் சும்மா படுத்து படுத்தா நானா தூங்கிடுவேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது பொதுமையா இதுதான் சொல்ல முடியாது. உங்களுக்கு எது சிறந்ததோ அதை நீங்க தேர்வு செய்யுங்க. எனக்கு ரொம்ப நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தாதான் தூக்கம் வரும்னா அது தப்பு. உடம்பை கெடுக்கிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. நீங்க சாங்ஸ் கேளுங்க, ஆடியோ பிளே பண்ணி விட்டுட்டு நீங்க கண்ணை மூடி கம்முன்னு படுங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு. கண்ணை வெடிச்சும் நீங்க லைட்டை போட்டுட்டு நீங்க செல்லை பார்த்துட்டு, சிலருக்கு இருட்டுல ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு செல்லுடைய அந்த டார்க் அது பளிச்சுன்னு அந்த வெளிச்சத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கண்ணை இருக்கிற கண்ணும் பாதிக்கப்படுற அளவுக்கு பண்ணிடுவாங்க. வெளிச்சத்துலயே அந்த கண்ணையே அந்த செல்லையே பார்த்துட்டு பார்த்து 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 அந்த கண்ணு டயர்டாகி தூக்கம் வருது இல்லையா, அது பிரச்சனை. அப்போ இது எல்லாம் பொறுத்து நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது அமையும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது உடம்பா பார்த்து கொடுக்கறது, அதுக்கு நம்மளுடைய உடலும் ஒத்துப்போகும், மனமும் ஒத்துப்போகும். நம்ம இயல்புல இருந்தோம் அப்படின்னா புலம்ப வேண்டாம். தூக்கம் வரல அப்படின்ட்டு அது புலம்புல நீங்க மனசுக்கு எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ இன்னும் மனம் அதிகமா அது புலம்புலுக்கு ஆளாகும். தூக்கம் வரலையா, நான் ரிலாக்ஸா இருக்கேன், நான் தூக்கத்துக்காக நான் வெயிட் பண்றேன், என் உடம்பு எனக்கு உணர்த்தும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். நான் சொன்னேன், மெஷின் தான் சொன்ன உடனே ஆன் ஆகும், ஃபேன் சுவிட்ச் போட்ட உடனே டக்குன்னு ஆன் ஆகும். ஏன்னா அதுக்கு மெஷின் கொடுத்த கமாண்ட் வேலை செய்யும். இது உடம்பு நேச்சுரல். இங்க வர விஷயங்களுக்கு பொறுமை முக்கியம். ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா சில டைம் பொறுமை முக்கியம். நிச்சயமா தூக்கம் முழுமையும் கிடைக்கும். நான் இன்னைக்கு தான் கிளாஸ் கவனிச்சேன். நாளைக்கு நைட்டு நான் கப்புன்னு தூங்கணும்னா சிலருக்கு பாசிபிள், சிலருக்கு பாசிபிள் இல்லை. எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருக்காது, உடலும் ஒரே மாதிரி இருக்காது. பொறுமையை கடைபிடிங்க. நிச்சயமா முழுமையான தூக்கத்தை உங்களால உணர முடியும். நிச்சயமா தூக்கம் வரும். அதை ஒரு நோயாவோ அதை எனக்கு பெரிய தொந்தரவாவோ நினைக்க வேண்டாம். உலகத்துல எல்லா நோய்க்கும் ஒரு தீர்வு இருக்கு. எல்லாத்துக்குமே தற்காலிகமானதான், நிரந்தரமா கிடையாது. நம்ம நிரந்தரமா ஆக்கிக்கிட்டோம் மட்டும்தான் நிரந்தரமே தவிர உடல் இயற்கையாவே எந்த ஒரு நோயும் நிரந்தரமா வச்சிருக்காது. நம்ம அதை உணர்ந்தா போதும். ஸோ இந்த வகுப்புல நம்ம தூக்கத்தினுடைய பயன்கள், தூக்கத்தின் மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, இந்த உடம்பை உணரணும், உடலுக்கு தகுந்த மாரி நம்ம தான் மாறணும், நம்மளுக்கு தகுந்த மாரி உடம்பை மாற்றி வச்சா அதை நோய்க்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஸோ நன்றி.